வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் பார்த்திங்கன்னா வளர்மதி, வயது 38 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதானா இதில் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்தை தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுகாரணமாக கணவர் பிரிஞ்சிருதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு குழந்தைகள் இருந்துட்டாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாதி வயது எல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமுறை கட்டடம்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு லேண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்து மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா நர்மதா, வயது 39 வயதாகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதால நிறைய இடத்துல லேண்ட் வாங்கி போட்டு நல்லா ஒரு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் படிப்பு இருந்துட்டால் ஓகே, அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, தனக்கு வரக்கூடிய கணவர் லைஃப் லாங் நம்ம கூட இருந்துட்டு லேண்ட் விற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளோட சொந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு கூடவே இருந்துட்டால் போதுன்ட்டு சிறந்த ஒரு மணமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிட்டதாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்கள தான் இல்லை, தனக்கு எதுவும் குழந்தைங்கள் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்கள் இருந்துட்டால் பரவாயில்ல, ஏற்றுக்கிட்டு லைஃப் லாங் நமக்குன்னு உண்மையாக இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சிறந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜாதி வயதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 80-90 பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதால கையிலையும் லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலிமா நான் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் அவங்க எதுவும் பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு லைஃப் லாங் உண்மையாக இருந்துட்டால் போதும், எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத சிறந்த ஒரு மணமகனாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளோட இவங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை, இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதுன்ட்டு தான் சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோட்டில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.